வணக்கம். வாங்க இன்றைக்கி சம் எனிங்கிற டிட்டர்மினஸ் உள்ள சென்டென்சஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் முடிக்கும்போது சம் எனி எங்கே யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எழுதும்போது தப்பு இல்லாமல் எழுதுவீங்க, பேசும்போது கரெக்டாக பேசுவீங்க. சம்னா கொஞ்சம், எனின்னா ஏதேனும்னு மீனிங். இது ஒரு அளவை குறிக்கிற சொல். சம்முங்கிற டிட்டர்மினர் பாசிட்டிவ் சென்டென்ஸ், பொலைட் ஆஃபர்ஸ், ரெக்வஸ்ட்டில் வரும். எனிங்கிற டிட்டர்மினர் நெகட்டிவ் சென்டென்ஸ்லேயும் கொஸ்டின்லேயும் வரும். இது சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி வராது, ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி தான் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் வரும். சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு சென்டென்ஸையும் உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி தெளிவாக சொல்லி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா சென்டென்ஸும் தேவையான டைமில் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக பேச வரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ பாட் டேஷ் ஆப்பிள்ஸ். இங்கே எனி வருமா, சம் வருமா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டாக சொல்லிட்டீங்க, சம் தான் வரும். ஐ பாட் சம் ஆப்பிள்ஸ். நான் கொஞ்சம் ஆப்பிள்களை வாங்கினேன். இது வேறு மாதிரியும் சொல்லலாம். ஐ காட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீனிங் ஒன்று தான். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. செகண்ட் சென்டென்ஸ் 3 times. அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? ஷி ஹாஸ் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன் லண்டன். இதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட், சரியாக சொல்லிட்டீங்க. இது பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால சம் தான் வரும். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் எனி வரும். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சம்முக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் நவுன் தான் வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட் சென்டென்ஸ்லேயும் ஆப்பிள்ஸ் அப்படின்னு ப்ளூரல் நவுன் தான் வந்துருந்துச்சு. ஷி ஹேஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் லண்டன். அவளுக்கு லண்டனில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த சென்டென்ஸை ஷீஸ் காட் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் லண்டன் அப்படின்னும் சொல்லலாம். மீனிங் ஒன்று தான். இதில் ஷி ஹேஸ் அப்படிங்கிற அந்த 2 வேர்டும் சேர்த்து ஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Second sentence 3 times. பிரமாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? Would you like dash coffee? சம் எனி ரெண்டுமே போடலாம். 2 ஆன்சரும் கரெக்டு தான். எப்படின்னு பார்க்கலாம். இதை ஆஃபர் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் நாம் கொடுக்குறோம். would you like some coffee அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்களுக்கு அவருக்கு ஏற்கனவே காஃபி பிடிக்கும்னு தெரியும். அப்போ நீங்கள் would you like some coffeeன்னு கேட்கலாம். அவருக்கு காஃபி பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ would you like any coffee அப்படின்னு கேட்கலாம். இந்த சென்டென்ஸை வேறு விதமாகவும் நம்ம சொல்லலாம். would you like some coffee, want some coffee, fancy some coffee. ஃபேன்சின்னா வேணும்னு அர்த்தம். இது 3மே ஆஃபர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் சென்டென்ஸ். நாம் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. செகண்ட் சென்டென்ஸ் 3 times. தேர்ட் சென்டென்ஸ் 3 times. சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? கேன் ஐ borrow டேஷ் மணி. இது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் சென்டென்ஸ். கரெக்ட், சம் தான் வரும். ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் சென்டென்ஸுக்கு எனி வராது. கேன் ஐ borrow சம் மணி. நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கடனாக வாங்கிக்கலாமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸை வேறு விதமாகவும் கேட்கலாம். could you lend me some money அப்படின்னும் கேட்கலாம். இந்த மீனிங்கில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பாரோன்னா கடன் வாங்கு, லெண்டுனா கடன் கொடு.
விஷயம் ஒன்று தான், ஆனால் சொல்கிற விதம் வேறு. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? ஐ டோன்ட் ஹாவ் டேஷ் சிப்ளிங்ஸ். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். எனி தான் வரும், ஏன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். ஐ எம் an only child. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? ஷீ டிடன்ட் கெட் டேஷ் ரிப்ளை. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். கரெக்ட். எனி தான் வரும். ஷீ டிடன்ட் கெட் எனி ரிப்ளை. அவளுக்கு எந்த பதிலும் வரவில்லை. இந்த சென்டென்ஸை வேறு விதமாகவும் சொல்லலாம். ஷீ ரிசீவ்ட் நோ ரெஸ்பான்ஸ். மீனிங் ஒன்று தான். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? ஆர் தேர் டேஷ் டிக்கெட்ஸ் லெஃப்ட். இது இன்கொயரி பண்ணுற மாதிரியான கொஸ்டின் சென்டென்ஸ். எனி சம் ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் தான். அவங்க ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சம் போடலாம். இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனி போடலாம். ஆர் தேர் எனி டிக்கெட்ஸ் லெஃப்ட். இன்னும் ஏதேனும் டிக்கெட்கள் உள்ளனவா? இந்த சென்டென்ஸை வேறு விதமாகவும் கேட்கலாம். ஆர் தேர் எனி டிக்கெட்ஸ் ரிமைனிங். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? ஐ ஆம் ஹாப்பி டு ஈட் டேஷ் வீகன் டிஷ். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு எனி சம் ரெண்டு ஆன்சரும் போடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஐ ஆம் ஹாப்பி டு ஈட் எனி வீகன் டிஷ் அப்படின்னா நான் எந்த சைவ உணவை சாப்பிடுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு மீனிங் வரும். ஐ ஆம் ஹாப்பி டு ஈட் சம் வீகன் டிஷ் அப்படின்னா நான் சில வகையான சைவ உணவுகளை சாப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு மீனிங் வரும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? வி டோன்ட் ஹாவ் டேஷ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு ரெண்டும் போடலாம். சம்மும் வரும், இனியும் வரும். மீனிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பழக்கடைக்காரர்கிட்ட நாம் கேட்குற பழம் இல்லைன்னா அவங்க இப்படி ரிப்ளை பண்ணுவாங்க. வி டோன்ட் ஹாவ் சம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட். சில வகையான பழங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு. காய்கறி கடையில் போய் நம்ம பழம் கேட்டோன்னா அவங்க இப்படி ரிப்ளை பண்ணலாம். வி டோன்ட் ஹாவ் எனி டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட். எங்ககிட்ட எந்த வகையான பழங்களும் கிடையாது. ஒன்லி வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸை வேறு மாதிரியும் சொல்லலாம். சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ஆர் அன்அவைலபிள். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் 3 டைம்ஸ்.
அருமையாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? He doesn't have dash pens, but I have dash. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் காம்பினேஷன் சென்டென்ஸாக வருது. கரெக்டாக சொன்னீங்க. He doesn't have any pens, but I have some. அவரிடம் பேனாக்கள் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடம் சில பேனாக்கள் இருக்கிறது. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். He has no pens, but I do have some. He lacks pens, but I possess a few. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. செகண்ட் சென்டென்ஸ் 3 times. தேர்ட் சென்டென்ஸ் 3 times. கிரேட். எல்லா சென்டென்சஸையும் ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.